பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கான தேவ வார்த்தை ஆசீர்வாதமாய் கர்த்தருக்குள்ளே இன்னும் தெளிவாய் நீங்கள் இருக்கத்தக்கதாய் வரப்போகிறது. கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நேர ஆசீர்வாதமாக இருக்கும்படி எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க போகலாம், கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். நீங்க சொல்லுங்க பிரதர்ஸ், விசுவாசிக்கிறதுனா என்ன? சத்தியத்தை எடுத்து சொல்றது. சரி, நீங்க எப்படி விசுவாசி சர்ச்சுக்குள்ள வந்தீங்க? நீங்க எப்படி விசுவாசிச்சீங்க ஆண்டவரை? தேவனுக்கு என்னை சாட்சியா வச்சிருக்கிறார். எல்லாம் நீங்க எல்லாம் இன்னும் இயேசு விசுவாசிக்கிறதுனா ஒன்னே ஒண்ணுதாங்க, என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதுதான் விசுவாசம். இயேசு எதுக்கு பூமிக்கு இறங்கி வந்தாரு? அதுதான் விசுவாசம். ஏன் பாவத்தை நான் சிலுவையில மரிக்க வேண்டியது, நான் சிலுவையில அடிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாய் இயேசு எனக்காய் சிலுவையிலே மரித்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன். எனக்காக என் இயேசு ஜீவனை கொடுத்தார் என்பதை நம்புகிறேன்ங்கிறதா விசுவாசம். ஹல்லேலூயா. இனிமே யாராவது விசுவாசம் என்னன்னு கேட்டா சொல்லணும், ஏன் பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார், அதை நான் நம்புறேன். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இதை நீங்க நம்பினா தாங்க பாவமே உங்களை விட்டு வெளியே போகும். இதை நீங்க நம்பாத வரைக்கும் பாவம் வெளியே. பாவம் வெளியே போகணும்னா என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். நான் இருக்க வேண்டிய இடத்துல, நான் தண்டிக்க வேண்டிய இடத்துல, நான் சாக வேண்டிய இடத்துல எனக்காக அவர் செத்தாரு. உங்க வீட்டில் வேற யாராவது அப்படி செய்வாங்களா? உங்களுக்காக வேற யாராவது செய்வாங்களா? கிட்னி கேட்டா கூட தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி உயிரை கொடுப்பாங்க? கிட்னி கேட்டா கூட தரமாட்டேங்கிறாங்க. ஆனா இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.